ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம அரிஸ்டோகிராட்ஸ் ரிவெஞ்ச் மனுவாவோட எபிசோடு தான் பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எதுவும் பார்க்கலாம், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி லைன் புரியும். வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டர் 11 இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. டாக்கோ நம்ம ஹீரோவை பார்த்து அவ்வளோ எம்பரஸ் ஆகிட்ருக்கான். என்ன டைச்சி, நீ இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்துட்ட? அது ஹீரோ கேட்குறான். ஓ, நான் வளர்ந்துட்டேண்ணா. அப்படியே எங்களுக்கு கிரவுண்டில் பார்த்தா நிறைய பேர் ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ ஹீரோ ஜிண்டா கிட்ட வந்து சொல்கிறான், நீங்கள் உமனை பற்றி சொல்கிறீங்களா? அப்போ அவர் சொல்கிறார், ஆமாப்பா, ஒரு உமன் உன் சைடில் இருந்தா இந்த பேட்டிலில் உனக்கு ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். அப்போ அவன் சொல்கிறான், பட் எனக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. அதுக்கு அவர் எந்திரிச்சுக்கிட்டே சொல்றாரு, நீ இப்படி பேடானா பார்க்காதப்பா, நீ இன்னும் வளரணும். அது மட்டும் இல்லை, நீ இன்னும் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கணும். சரி வா, நான் எதை பற்றி சொன்னேன்னா, ஒரு உமன் உன் பக்கத்தில் இருந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிருந்தா அவன் காதுகிட்ட போய் இப்படி சொல்லுன்னு அவனை பிடிச்சி கிட்ட இழுக்கிறாரு. கிட்ட இழுத்து காதில் ஏதோ குசு குசுன்னு சொல்கிறாரு. ஏய், உண்மையாகவே இது ஒர்க் ஆகுமா? அப்போ அவர் சொல்கிறாரு சாஞ்சுக்கிட்டே, ஏய், நீ வெளியே போனதுமே அதை ட்ரை பண்ணி பாருப்பா. அப்படி பண்ணினா நீ டெஃபினட்டாக நீ லேடிஸ் மேன் ஆயிடுவ. அது மட்டும் இல்லை, நீ உங்கள் அம்மாவை பற்றி ரொம்ப கவலைப்படுறீல, பட் அதுக்கு இதுக்கு என்ன ரிலேட்டட்னு சொல்றி. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீ இப்போ ஒரு வேலை டைம் ட்ராவல் பண்ணன்னு வச்சுக்குவேன், நீ உங்கள் அம்மாவை மீட் பண்ணால் என்ன பண்ணுவ? அதுவும் அவங்க எங்கே இருக்கும்போது அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுவேன்னு ஹீரோ பார்த்து கேட்குறாரு. அவன், நான் என்ன அப்படி திங்க் பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ நினச்சி பார்க்குறான், உங்கள் அம்மா எங்கே இருக்க மாதிரி. அம்மா, நான் மீடியாஸ் எல்லாம் பரப்பி விட்டதை பற்றி கேள்விப்பட்டேன். என்னோட இன்சிடென்ட்னால தான் நீங்கள் ஷாக்கில் இறந்துட்டீங்களாமே சொல்லிட்டு ரொம்ப சோகமாயிட்டான். அப்போ அவர் சொல்கிறாரு, ஏய், உன்னைய பார்த்தா ரொம்ப நல்லவனான்னு தெரியுதுப்பா. எனக்கு தெரிஞ்சு உங்கள் அம்மா உன்னை நல்லா வளர்த்துருக்கணும். அவன் கேட்குறான், எப்படி சொல்கிறீங்க? அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஒரு ஆளோட கேரக்டர் அவன் பிறக்கும் போது இருந்து வர்றதான் இருக்கும். பிகாஸ் அவங்க வளர்ந்து வர விதம், அவங்க அம்மா வளர்க்குற விதத்தை பொறுத்து தான் அவங்களோட டைப்பே டிசைட் ஆகுது. கீரை திங்க் பண்ணுறான், உங்கள் அம்மா எப்படின்னா வளர்த்தாங்கன்னு திங்க் பண்ணிட்டு, பட் அதை பற்றி இப்போ நான் நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சோகமாக இருக்கான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஏய், உனக்கு எதுவும் இந்த ஆஃப்டர் லைஃப்பில் நம்பிக்கை இருக்காப்பா? அதுக்கு அவன் அப்படியே பார்க்குறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஒரு வேளை நீ வெளியே போனீன்னா அப்போ முதல்ல போய் உங்கள் அம்மாவோட கிரேவை பாடுறா, அவங்க கண்டிப்பாக உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. ஹீரோ பார்க்குறான், அப்படியான்னு. பார்த்தது இல்லாமல் அழுகவே ஆரம்பிச்சிட்டான். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்னு. அவன் அப்படியே உங்கள் அம்மாவை திங்க் பண்ணி அழுதுகிட்டே இருக்கான். அவர் தட்டி கொடுத்து குர்ரான்னு சொல்கிறாரு. அப்படியே ஈவினிங்கே ஆயிடுச்சு. ஹீரோ மறுபடியும் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் அப்படி தலையெல்லாம் தொங்கிட்டு இருக்கும்போது முன்னாடி வந்து நிற்கிறாரு. ஏய், நல்லா பண்ணுறியடா. அதை பார்த்ததுமே அப்படியே கீழே இறங்கிட்டான். ஏய், உனக்கு ஒன்று காட்டணும். அங்கே பாரு, அந்த ஸ்லிம்மாக இருக்க ஹேண்ட்ஸம் காய. ஹீரோ அப்படியே பார்க்குறான். என்ன? சரி, அது ஓகே இருக்கான். அவனை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும்? ஏய், அவன் தான்டா ஃபார்மர் கோஸ்ட். அவனோட நேம் ஹருக்கி. ஏய், அவன்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக இருடா. ஒரு வேளை உன்னை வெளியே கூட்டி போக அவன் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்கிறாரு. ஹீரோ பார்க்குறான், இவன் எப்படி என்ன ஹெல்ப் பண்ணுவான்? இவன் அது மட்டும் இல்லாமல் இவனோட இப்படி அலையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவன் ரிலீஸ் ஆக வேற போகிறோம் கேள்விப்பட்டானே. அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் ஒரு சவுண்டு. டேய், நம்பர் 1034 உன்னைய பார்க்க விசிட்டர் வந்திருக்காங்கடா. ஹீரோ பார்க்குறான், என்னது, என்னைய பார்க்க விசிட்டரா? எனக்கு ஆச்சரியமா இருக்கே, யாரா இருக்கும்? ரெண்டா அப்படியே பார்க்குறாரு. அப்படியே கேஃப்டீரியாவுக்கு தான் போகிறாங்க. ஹீரோ கூட்டி அந்த கார்டு அப்படியே போயிட்டு இருக்காரு. அங்கே 2 பேர் உட்காந்துருக்கானுங்க. ஒருத்தன் தடியா இருக்கான், ஒருத்தன் பக்கத்தில் கோட்டு போட்டிருக்கான். அவர் சொல்றாரு தனியே, டேய், நான் தான் எம்சிதாலேருந்து வரேன்டா உன்னைய பார்க்க. அது சரி, இவர் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனில் 2nd டிவிஷனில் இருக்காரு. இவர் ஒரு போலீஸ். ஹீரோ, ஓ ஐசி. சரி, அது சரி, என்ன எதுக்கு பார்க்க வந்திருக்கீங்க? ஒரு வேளை என் கேஸை ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்திருக்கீங்களா? ஏய், வெயிட்பா. சரி, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். உன் கேஸை பற்றி இன்னைக்கு நான் பேச வரல. அப்போ யாரு? அவர் சொல்கிறாரு, இது அந்த கோசுக்கு ஜிண்டாய் பற்றி பேச வந்திருக்கேன். சரிப்பா, நீ எதுவும் நினச்சிக்கலாம், சிகரெட் அடிச்சுக்கலாமா? அவன் ஓகேன்னு சொல்கிறான். அவன் சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டே கேட்குறான். சரிப்பா, நீ அந்த பெர்சனோட க்ளோஸாக இருக்கன்னு கேள்விப்பட்டானே, உண்மையா? அது ஹீரோ சொன்னான், ஆமாம், நாங்கள் 2 பேரும் ஒரே செல்லு, அதனால அதிகமாக பேசுனா உங்களுக்கு என்ன? அதுக்கு அவர் சார், ஏய், உனக்கு தெரியுமாப்பா அந்த மேன் ஏன் அரெஸ்ட் ஆனான்னு? அவன் நிறைய மர்டர் கேஸு, அது மட்டும் இல்லாமல் நிறைய மேஜர் ஃபினான்ஷியல் கிரைம்லேயும் மாட்டியிருக்கான்ப்பா. அது மட்டும் இல்லை, அவன் இந்த இண்டஸ்ட்ரியிலேயே ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேமேஜை எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் கேள்விப்பட்டேன் அவன் நிறைய அமௌண்ட்டை வேற ஹைட் பண்ணி வச்சிருக்கானாமே. ஹீரோ திங்க் பண்ணுறான். அவர் அன்னைக்கு சொன்னதை, நான் 50 பில்லியன் yen ஒர்த்தான கிரிப்டோ கரன்சியை அவுட் சைட் வேலில் ஒழிச்சு வச்சிருக்கோம்னு சொல்லுவார். அதான் திங்க் பண்ணிட்டு அவர் சொல்கிறாரு, ஏய், நான் சிம்பிளாக சொல்லணும்னா அது எங்கே இருக்குன்னு மட்டும் எங்களுக்கு கேட்டு சொல்லுப்பா. அது ஹீரோ சொன்னான், என்ன நீ ஸ்பையாக இருக்க சொல்றீங்களா? அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஸ்பைனா இல்லைப்பா, எங்களோட கோஆப்ரேட் பண்ணு, அவ்வளோதான். அவர் சொல்கிறாரு,
எனக்கு ஒரு ஜூனியர் இருக்கான், அவன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸில் வேற இருக்கான். நீ ஒருவேளை எங்களை கோஆப்ரேட் பண்ணின்னு வச்சுக்கவே, உனக்கு ஒரு ரிவார்டை ஆஃபர் பண்ணுறேன்டா. என்னது ரிவார்டா? ஆமாம், அதுதான் உன்னை சீக்கிரம் கூட்டி போகிறது. அதுக்கு பாசிபிளும் இருக்குது. ஹீரோ பார்க்குறான். ஓ, என்னை வெளியே கூட்டி போறியா நீ? அப்போ தான் சொல்கிறாங்க காய்ஸ், எனக்கு இன்னும் 10 வருஷம் இருக்குது. அப்போ நான் 5 வருஷம் போயிடுச்சு போல. என்னைய சீக்கிரம் நீ கொண்டு போகிறோம் சொல்றியா? ஜிண்டாயை பற்றி அப்படியே திங்க் பண்ணுறான். அவர் இன்னுமே என்னென்ன சீக்கிரட் வச்சிருக்காருன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. அப்படி அவன் திங்க் பண்ணி இருக்கும் போதே ஷோல்டரில் கையை வச்சு சொல்கிறான். நீ இப்படிப்பட்ட இடத்துல இருக்க வேண்டிய ஆளாப்பா நீ ஒரு ஸ்மார்ட்டான லைஃபை வாழ வேண்டிய ஆள்னு காது கிட்ட வந்து சொல்கிறான். அப்போ ஹீரோ கேட்குறான், உங்களுக்கு ஆஃப்டர் லைஃப்பில் எதுவும் நம்பிக்கை இருக்கா? அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு, என்னப்பா நீ எதுவும் ரிலீஜியன் பற்றி சொல்லியா? அது ஹீரோ சொன்னான். அவர் சொன்னார் என் ஆஃப்டர் லைஃப்பை பற்றி. என்னைய எங்கள் அம்மா கண்டிப்பாக பார்க்க ஆசைப்படுவாங்கன்னு அவர் சொன்னார். அது மாதிரியான பர்சனை அவர் பொய் சொன்னாலும் பரவாயில்ல, நான் அவர் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிக்கிறான் கையை தட்டி விட்டு. அவர் என்னை எப்பவுமே என்கரேஜ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. அப்படிப்பட்ட ஆளை பிட்ரே பண்ண சொல்றீங்களா? அவன் பல்ல கடிச்சுக்கிட்டு, நீ இதுக்கு ரொம்ப வருத்தப்படுவடா. அவன் பரவாயில்ல சார், நான் ரிக்ரெட் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அவர் அங்கேருந்து கத்திட்டே கிடக்காரு. ஹீரோ சொல்கிறான், நான் மறுபடியும் ஒரு அன்னோன் பர்சனை நம்பவே மாட்டேன். இவனுங்களாம் எப்போ வேணாலும் என்னை பிட்ரை பண்ணலாம். அப்படியே பொயினை ஊற்றிக்கிட்டு உட்காந்துருக்கானுங்க. யாரு? டகுரா தான். ஆப்போசிட்டில் ஜாகசாய்க்கு வந்து சொல்கிறான், சார் உங்களுக்கு அந்த டைச்சி எனமோட்டோ பற்றி ஞாபகம் இருக்கா? அதுக்கு டகுரா சொன்னான், எப்படிப்பா ஞாபகம் இல்லாமல் போகும்? அவனால தான் இப்போ நான் ஒரு நல்ல லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அவர் சொல்கிறாரு, அவன் அந்த கோசுக ஜிண்டாயோட க்ளோஸாக இருக்கானா அந்த பிரிசனில். அது கேட்டதான் அவனுக்கு ஷாக்கு. என்ன, நீ கோசுக ஜிண்டாய் மீன் பண்ணுறியா? ஆமாம். ஏய் டைச்சி எனமோட்டோ, நீ இந்த வேர்ல்டில் டிஸப்பியர் ஆடனா இதை விட நல்லா இருக்குண்டான்னு டெரரா சொல்கிறாரு. இதோட இந்த சாப்டர் 11 முடியுது. சாப்டர் 12 இங்கே எந்த ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஜாகசாயி டாகுரா பார்த்து சொல்கிறாரு, டேய் அந்த டைச்சி இப்போ அந்த ஜிண்டாய் கூட இருக்கான்டா அந்த பிரிசனில். அவனுக்கு ஷாக்கு. என்னது, அந்த கோசுக ஜிண்டாய் பற்றி மீன் பண்ணுறியா? இருந்தாலும் அந்த கிட் ஏதாவது பண்ணிடுவானா இல்லை பண்ண மாட்டானான்னு ஷாக்கில் இருக்கான். அது மட்டும் இல்லை, நம்ம டீச்சர் எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக தானே பண்ணார். பட் அவன் எதுவும் நம்மளை பண்ணிடுவானா? அவன் ஜாகசாயி சொல்கிறான், 15 வருஷம் தானே இருந்தாலும் என்னைக்கா இருந்தாலும் வெளியே வந்துடுவான். இந்த கேஸை பொறுத்தவரை சீக்கிரம் முடிக்கிறது தான் நல்லதுன்னு யாருக்கோ கால் பண்ணுறான். டேய் நான் தான் ஜாகசாயி பேசுனேன், எனக்காக ஒரு ஃபேவர் பண்ணுறியா? அப்படி இந்த சைடு பார்த்தா பிரிசனில் அந்த ஹருக்கி பேசிக்கிட்டு இருக்கான். ஏய் டைச்சி, உன்னை அந்த பாரில் பார்த்துருக்கேன்ப்பா. ஹீரோ சொன்னான், பட் என்னை என்ன ஃபயர் பண்ணிட்டாங்கப்பா அதுலேருந்து. அவன் பிடிச்சி குழுக்கும் குளிக்கிட்டு இருக்கான். என்னடா சொல்கிற டைச்சி? பட் என்னதான் இருந்தாலும் 2 பேரும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் தான்டா. அதுக்கு ஏன்டா என்னை எப்படி பிடிச்சி இழுத்துக்கு இருக்க? சரி ஓகே, உன்னை அப்புறம் மீட் பண்ணுறப்பான்னு ஹீரோ கிளம்புறான். அதுக்கு அவனு, சரிப்பா அவன்கிட்ட அப்புறம் பேசுகிறேன், டைம் கிடைக்கிறப்போ வான்னு சொல்கிறான். அவன் அப்படியே நடந்து வந்துருக்கான். பார்த்தா அந்த வாசல்கிட்ட இவர் நிற்கிறாரு, ஜிண்டாய். என்னப்பா எப்படி போச்சு? அது ஹீரோ சொன்னான், நல்லா தான் போச்சு, பட் அவனை என்னால் ரீட் பண்ணவே முடியலை. அவன் கண்ணை பார்த்தா அவன் கண்ணில் எந்த ஒரு ஸ்மைலுமே இல்லை. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீ இன்னும் கீப்பாக அப்சர்வ் பண்ணு, அந்த மேன்கிட்ட இன்னும் க்ளோஸாரு, உன்னோட உள்ளுணர்வு சொல்கிறத நம்பு. ஓ ஓகே சார், பட் நான் இன்னொன்று பற்றி சொல்லணும். உனக்கு அந்த ரியூஜி பற்றி ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு சார். அவன் இவ்வளோ நேரம் தனிமையாக தானே இருந்தான், இப்போ அவன் வெளியே வந்துட்டான்டா. பார்த்தா கார்ட்ஸ் எல்லாம் டேய் வெளியே வாடான்னு சொல்லிட்டு வர்றாங்க. அவன் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கான், இத்தாடி ஹல்க்கு மாதிரி. அவன் இப்போ நம்மளை மாதிரி வெளியே சுற்றிக்கிட்டு தான் இருக்கான். சிம்பிளாக சொல்லணும்னா அவனும் நம்மளை மாதிரி ஒரு லைஃப் வாழ்ந்தவன் தான். பார்க்குறான் டெரரா. எப்பா அவர் சொல்கிறாரு, அந்த ரியோஜிக்கு ஒரு லிட்டில் சிஸ்டர் ஒரு ஆள் இருந்தாங்க, அவங்கள பார்த்துக்கிட்டு தான் அவன் இருந்தான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவளை ஒரு கொடூரமானவன் தாக்குனதில் அவள் ரொம்ப சீரியஸாக இன்ஜூர் ஆகிட்டா. அவள் இன்னும் உயிரோட தான் இருக்கா ஹாஸ்பிட்டலில், நான் கேள்விப்பட்டேன். அவன் ஓ அப்படியா, இதனால தான் என் மேலே அந்தளவுக்கு கோவப்பட்டானா? அவர் சொல்கிறாரு, டேய் நல்லா வாட்ச் பண்ணிக்க. ஓயாமல் அந்த மச்சத்தை காமிச்சிட்டே இருக்கான் காய்ஸ், எதுவும் க்ளூவாக இருக்கும் போல். அவன் தேய்ச்சிக்கிட்டே இருக்கான். சரி ஓகே, இங்கிட்டு பார்த்தா அந்த ரியோஜியோட ரூமில் எல்லா பையிலும் கலங்கிட்டானுங்க. ஓச்சுடா இவ்வளோ நாள் எங்கிட்ட இருந்தான் வந்துட்டான்டான்னு. அவன் அப்படியே உட்காந்து புக்கை படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி படிக்கும்போதே ஒரு கார்டு வந்து சொல்கிறாரு, டேய் இங்கே செல்லில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதுக்காக உன்னை மாற்றணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா ஒரு ஆள் வராரு. யாரு? ஜிண்டாய் தான். ஏய் ரியூஜி என்னப்பா பண்ணுற? அவன் பார்த்ததும், ஏய் ஓல்ட் மேன் ஜிண்டாய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே? என்னப்பா பண்ணுறீங்க? அவன் சொன்னான், ஒன்றும் இல்லைப்பா, நானும் ஒரு பிரிசனோட பாஸ் தானே, அதான் கொஞ்சம் ஃப்ரீயாக சுற்றிட்டு வரேன்.
இருந்தாலும் நீங்கள் இந்த செல்லில் என்ன பண்ணுறீங்க? எதுவும் பிளான் போட்டிங்களா? அதுக்காக சொல்கிறேன், ஒன்றும் இல்லைப்பா, நாளாக முடிஞ்சா உன்னை என் செல்லுக்கு கொண்டு வர முடியும். என்ன பண்ண சொல்கிற? எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுறியா? நான் சொல்கிறத முதல்ல கேளுன்னு சொல்கிறாரு. இந்த டைம் நீ எனக்காக வேலை செய்யணும் ஒன்று. இங்கிட்டு வெளியே பார்த்தா அந்த ஹருக்கி இன்னும் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கான். பக்கத்தில் யார் ஹீரோ தான் ஷோல்டரில் பிடிச்சி அடி அடி நடிச்சுக்கிட்டு இருக்கான். டேய் டைஜி, உனக்கு இன்னும் 10 வருஷம் இருக்கா? என்னப்பா இப்படி ஹீரோ ஒன்றும் சொல்ல முடியாமல் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஹீரோ திங்க் பண்ணுறான், ஜிண்டாய் சொன்னார் இவனோட க்ளோஸாக இருக்குன்னு, பட் இவன் கொஞ்ச நாளில் வெளியே போகிறோம்னு சொல்லியிருக்கானே. ஹீரோ சொல்கிறான், இவனோட க்ளோஸாக இருந்து எனக்கு என்ன கிடைக்க போகுது? இல்லை அவனை வச்சு எதுவும் பிளான் பண்ணிக்கிருக்காரா ஜிண்டாய்? இங்கிட்டு பார்த்தா அவன் சொல்கிறான், நான் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன்ப்பா. இப்போ வெளியே போனேன் இன்னும் நிறைய லேடிஸை இது பண்ணலாம்ல சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோ அதை பார்த்தோன்னே, என்னது? ஆமாப்பா, நான் எல்லா லேடிஸ்க்கும் ட்ரக்ஸை கொடுத்து என் பப்பட் மாதிரி ஆட்டி வச்சு அவங்கள விளாண்டுக்கிட்டு இருப்பேன். அது மட்டும் இல்லை, அவங்கள அந்த சோப்லான் சைடு அனுப்பி காசாவும் மாற்றிடுவேன்னு சிரிச்சபடியே சொல்கிறான். இதுலேருந்து என்ன தெரியுது? ஒரே கல்லில் 2 பேட்ஸை அடித்து கொண்ட மாதிரி இல்லை? இவனுக்கு ஷாக்கு. டேய் வாட் த ஹெல், என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? அவன் அப்படியே பார்க்கறான் ஒரு கண்ணால். நானும் கேள்விப்பட்டேன்ப்பா டைச்சி, நீயும் ஒரு உம்மனை அப்படி தானே ட்ரக்கை கொடுத்து கொண்ட, அது மட்டும் இல்லாமல் அவளை சீரல் சேர வச்சிலன்னு ஈவலை சிரிக்கிறான். ஏன்னா நானுமே அது மாதிரி ஆளுதான்டான்னு சிரிக்கிறான். இப்படி அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போதே பின்னாடி ஒரு ஆள் நிற்கிறான். அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு, நீ ஒன்றும் சரியில்லைப்பா, நீ எவிடன்ஸ் எல்லாம் விட்டுருக்க, பட் என்னைய பாரு, நான் ரொம்ப ஸ்மார்ட், நான் எந்த ஒரு எவிடன்ஸையும் விடவே மாட்டேன். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோ ஷாக் ஆகிறான். என்ன பார்த்தா அவன் கழுத்தை வந்தவன் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கான். டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? பார்த்தா ரியூஜி தான். ஜெண்டாய் இந்த வேலையை தான் கொடுத்தாரு போல, வச்சு இருக்குன்னு இறுக்கிட்டு இருக்கான். உனக்கு உமன்ஸோட விளாடுறது உனக்கு அவ்வளோ விளாட்டா இருக்கா? அவங்களுக்கும் இப்படித்தானே பெயினாக இருந்திருக்கும், யோசிச்சு பாருடான்னு இறுக்கிட்டு இருக்கான். ஹீரோ தடுக்க போயிட்டு இருக்கான். அவன் அப்படியே பார்க்குறான். பார்த்தா என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அப்படியே நைட்டு காட்டுறாங்க. ப்ரிசனில் அந்த இன்ஃபார்மரியை திறந்துக்கிட்டு ஒரு டாக்டர் வராரு. வந்ததுமே ஜிண்டாய் நிற்கிறாரு. ஏய் டாக்டர், எப்படி போயிட்டுருக்கு? அதுக்கு அவர் சொல்கிறாரு, அந்த ஹரிக்கி ரொம்ப இன்ஜூராக இருக்கான், அவன் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்லாம் இருக்கான், அவனோட த்ராட்டை ரொம்ப அமைக்கிறாங்க. அப்போ ஃபியூச்சர் பற்றி திங்க் பண்ணுறாரு. அவன் ரொம்பவே அட்டாக் பண்ணிட்டான் போல். அது மட்டும் இல்லை, தடுக்க வந்த டைச்சியவும் அவன் அடித்து வேற போட்டிருக்கான். எல்லாம் தலைவன் பிளான் தான். நல்லா ஹீரோ தடுக்க போயிருக்கான். அவனையும் போட்டு அடி பின்னி எடுத்திருக்கான். அது மட்டும் இல்லை, என்கிட்ட இருக்க எக்யூப்மெண்ட்ஸு நான் இது வரைக்கும் இந்த மாதிரி சர்ஜரி பண்ணதில்லை, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னு மாஸ்க்கை கழட்டுறாரு. பார்த்தா நம்ம அன்னைக்கு பார்த்தா அதே ஆள். நான் இருந்தாலும் அதில் சக்ஸஸ் ஆகிட்டேன்னு சொல்கிறாரு. அதை கேட்டதும் ஜிண்டாய்க்கு சந்தோஷம். ஏய் நீ நல்லது பண்ணிட்டடா. இங்கிட்டு டோர் டெண்டு அவர் இன்னும் பேசிகிட்டு இருக்காரு. டாக்டர் சொல்கிறாரு, நான் இதுதான் என்னோட முறை, இது மாதிரி ஆப்ரேஷனை நான் பண்ணதே இல்லை, எல்லாம் கடவுளோட வழிடா அப்படின்னு சொல்லி ஜிண்டாய் அவர் அங்கிட்டு உள்ளே கூட்டி போகிறாரு. இங்கிட்ட ஒரு போலீஸ் ஒளிஞ்சு பார்த்துக்கிருக்காரு. பார்த்தது இல்லாமல் டோரை லைட்டாக திறந்து நைஸாக உள்ளே போகிறாரு. பார்த்தா 2 பேர் இருக்கானுங்க. அவன் இதில் யார் நம்ம ஹீரோன்னு அந்த போர்டை பார்க்குறான். பார்த்தா டைச்சின்னு இருக்கு. அப்போ இவன் தான் நம்ம முடிக்க வேண்டிய ஆள்னு அந்த மேலே இருக்க பாட்டிலில் அப்படியே ஒரு இன்ஜெக்ஷனை போகிறான், ஏதோ பாய்சன் போல். ஆஹா, ஜாகசாயி வேலையை முடிக்க ஆள் அனுப்பிட்டாரு. அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்காரு இங்கே ஜாகசாயி. இனி ஹீரோக்கு என்னாச்சு இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் காய்ஸ். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனிமே தான் கதையே ஆரம்பிக்க போகுது.